ஸோ இன்னொரு ப்ரோமோ வந்துருச்சு, யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் ரீசன் காட்டுறாங்கன்னா, எஃப்ஜே வந்து சபரியை சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பூசி மொழி பேசுகிறான், அதனால நான் சபரியை நாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிரை வந்து அமித்தை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு அமித்துக்கு சொல்கிறாங்க. அப்புறம் கனித்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தனிமையை பற்றி ரொம்ப இதாக சொல்கிறாங்கன்ட்டு சாண்ட்ராவை நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கானா வினோத் பார்வதியை சொல்கிறாரு, என்னென்னா எந்த வேலை கொடுத்தாலும் அதை கொஞ்சம் லேட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் நாமினேஷனில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்கங்கிறத நான் வரிசையில் சொல்லிடுறேன். சாண்ட்ரா, கமருதீன், எஃப்ஜே, திவ்யா, அப்புறம் ஆதிரை, கனி, அரோரா, சபரி, எக்ஸப்ட் யாருன்னா கானா வினோத்தனா, என்ன அவர் தான் வினோத், அவர் தான் கேப்டன். அப்புறம் விக்ரமை மட்டும் யாரும் நாமினேட் பண்ணல, எல்லா வாரத்துலேயும் நாமினேட் பண்ணுவாங்க, இந்த வாரம் மறந்துட்டாங்க. சுபிக்ஷா, ஆதிரை, எஃப்ஜே இவங்க 3 பேரும் தான் டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஜே ஆதிரை போனாங்கன்னா அந்த டிடிஎஃப்க்கு ரொம்ப லாஸ் தான். டிக்கெட்டு ஃபினாலிக்கு வந்து நல்லா கேம் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க 3 பேருமே நாமினேஷனில் இருக்காங்க. இல்லை WX எவிக்ஷனாக இருந்தால் எஃப்ஜே ஆதிரை இல்லைன்னா எஃப்ஜே சுபிக்ஷா போவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கடைசியாக தான் பார்வோட பேரை சொன்னார். உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. எப்போதும் பிக் பாஸும் பார்வதி இப்படி தலையெல்லாம் ஆட்டி இது பண்ணுறதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன், எப்போதும் நாமினேஷன் ரிசல்ட்டில் பார்வோட பேரை லாஸ்ட்டில் தான் சொல்லுவார். இந்த வாரம் யார் பண்ண நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.